இந்த தாக்குதல் வந்து உடனே நடந்த விஷயம் கிடையாது. சடனாக வந்து எடுத்த முடிவு கிடையாது. அவங்க வந்து அந்த ஏரியா வந்து நல்லா வந்து அப்சர்வ் பண்ணியிருக்காங்க. பல வாரங்களா, பல மாதங்களா பிளான் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? இந்த இடத்துல வந்து இப்படி ஒரு யூனிஃபார்மில் போனோம்னா நமக்கு வந்து பிரச்சனை இருக்காது அப்படிங்கிற ஒரு முடிவு அவங்க எடுத்திருக்காங்க. கிளியராக இல்லை அவங்க இராணுவ உடையில் போனாங்களா? சில பேர் என்ன சொல்கிறாங்க, இல்லை சிவிலியன் மாதிரி இந்த நார்மல் ட்ரெஸ் லோக்கல் போட்டிருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ட்ரெஸ் போட்டு போனதாக சொல்கிறாங்க. ஆனால் அவங்களால ப்ராப்பராக அந்த யூனிஃபார்ம்னா ஒரு யூனிஃபார்ம் டைப் இல்லைங்களா, அந்த மாதிரி போக முடியாது அவங்களால. சும்மா நார்மலாக அந்த கம்பேட் ட்ரெஸ்ஸு பேண்ட்டு எதையாவது ஒன்று போட்டுட்டு போயிருக்கலாம். அது வந்து ஒரு டூரிஸ்ட்டு பிளேஸ் அப்படிங்கிறதுனால வந்து அங்கே வந்து லோக்கல் போலீஸு ப்ளஸ் அதுக்கடுத்து துணை இராணுவம் அவங்க தான் வந்து மேக்ஸிமம் அந்த மாதிரி இடத்துலலாம் வந்து டியூட்டி பார்ப்பாங்க. மேபி இப்போது அது அவங்க தான் பார்த்துருக்காங்க அந்த இடத்துல. ஸோ அங்கே என்ன பிரச்சனை நடந்ததுன்னு நமக்கு சரியாக தெரியல. ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஏரியாவையே பார்க்கும்போது அங்கனைக்கு ராணுவ வீரர்கள் இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி தானே நம்மளுக்கு காட்டுவாங்க. ஜம்மு ஏரியா ஃபுல்லாக வந்து ஆர்மி கண்ட்ரோல். அதில் வந்து நான் வந்து எதுவும் சொல்லலை, உண்மைதான். எல்லா இடத்துலையும் கூடுதல் கவனத்தோடையும் இருக்கும். அது வந்து இந்த பார்டர், இந்த பெரிய பெரிய இந்த கஷ்டமான இடங்கள்லாம் இருக்குது இல்லைங்களா, அதாவது இன்ஃபில்ட்ரேஷன் ஆகிற இடம்னு சில விஷயங்கள்லாம் இருக்கும். அந்த இடத்துல நாங்கள் கரெக்டாக இருக்கும், தீவிரமான டியூட்டியில் தான் இருப்போம். ஃபேமஸான இடங்கள் குல்மோர்க் அந்த மாதிரிலாம் இருக்குது இல்லைங்களா, அங்கே மெயினாக வந்து இவங்களோட கண்ட்ரோலில் போயிடும். அது லோக்கல் போலீஸு, துணை இராணுவம் அந்த மாதிரி. ஸோ இது எங்கே பிரச்சனை நடந்ததுன்னு சரியாக தெரியல. ஏன்னா நிறைய விஷயங்கள் நியூஸில் நம்ம பார்க்குறோம், எல்லாமே வந்து வேறு வேறு யூகங்கள் அப்படி மாற்றி மாற்றி வந்துட்டுருக்கு.